கேஆர் டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு, அந்த ஒரு திட்டம் அதாவது அந்த ஒரு மசோதா மக்களவையில இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். அத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 2005ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில முக்கியமா கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பொருட்டு இந்த திட்டம் 2005ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ 2005ஆம் ஆண்டு இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கும் பட்சத்தில தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில குறிப்பா என்னென்ன வேலைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் சார்ந்த பணிகள், அப்புறம் கண்மாய், குளங்கள் இதெல்லாம் தூர்வாரும் பணிகள். இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழ ஒரு வேலைவாய்ப்பா மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதில 100 நாட்கள் வேலை இருக்கும். 100 நாட்கள்ல அவங்களுக்கான ஊதியத்த அதாவது மக்கள் 100 நாட்கள் வேலை செய்வாங்க. அதற்கான ஊதியம் அவங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வந்தது. இது ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல 2005ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு இருந்தது. இத 2009வது ஆண்டுல மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்னைக்கு மகாத்மா காந்திக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமா அதாவது அவருடைய நினைவை போற்றும் வகையில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே 100 நாள் வேலை 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு கிராமப்புற பகுதிகளெல்லாம் போகிறத நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக. ஸோ இப்போது இந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் செஞ்சு இந்த திட்டத்திலையும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இப்போ இருக்கிற மத்திய அரசு. இதோட பெயர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபிஜி ராம்ஜி அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதை விரிவாக சொல்லணும் அப்படின்னா, விஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். ஸோ இந்த பெயரில் தான் இந்த திட்டத்தை இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாற்றம், ஏன் பெயர் மாற்றம் பண்ணாங்க, ஏன் நல்லா போயிட்டு இருந்த ஒரு திட்டத்தை மாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விளக்கத்தையும் நம்மளோட மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மகாத்மா காந்தி அதாவது முன்னாடி இருந்த அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம். அப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் 100 நாட்கள் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு இருக்கு. சரி, ஓகே. இதில் வேற என்ன மாற்றம், ஏன் எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தின் கீழே செலவாகும் அந்த தொகை இருக்கு இல்லையா, நிதி, அந்த நிதி பார்த்தீங்கன்னா 90:10 அதாவது 90:10. மத்திய அரசு 90% நிதியை வழங்குவாங்க. மாநில அரசு 10% நிதியை வழங்குவாங்க. இப்போ மாற்றப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60% மத்திய அரசு தங்களோட நிதியை வழங்குவாங்க. மாநில அரசு 40% தங்களோட நிதியை வழங்குறாங்க. இது ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்திட்டு இருந்த ஒரு திட்டம் என்றாலும் நிதி அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்க 90% கொடுக்கும்போது இவங்க 10% கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ மாற்றிருக்கிறதுனால பல அந்தந்த ஸ்டேட் சிஎம், பாஜக அல்லாத ஸ்டேட் சிஎம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பாஜக அரசு இதை நிறைவேற்றிருக்கிறதுனால மற்ற மாநிலங்களில் இருக்கிற பாஜக சார்ந்த சிஎம்ஸ் அதாவது முதலமைச்சர்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்கிறாங்க தான். ஆனால் அது அல்லாத இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் அதான் நிதி பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா 100 நாட்கள் வேலை அப்படிங்கிறது 125 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊதியம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் வாரந்தோறும் இந்த ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் 15 நாட்களுக்குள் வேலை வழங்காவிட்டால் அதற்கான படித்தொகையை மாநில அரசுகளே வழங்க வேண்டும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி நிதி பிரச்சனைகளுமே இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை அதாவது இந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது பெரிய பிரச்சனை வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கடும் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த மசோதாவை எதிர்த்து சபாநாயகரோடைய நாற்காலியை முற்றுகையிட்டிருக்காங்க. நிறைய கோஷங்களை எழுப்பி போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அப்படி சர்ச்சைகளுக்கு மத்தியில் தான் இன்னைக்கு மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறைய பிரச்சனைகளும் வரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது நாளைக்கு மாநிலங்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய போகிறாங்க. இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறமா இதை சட்டமாக நிறைவேற்றப்படும். இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சாலும் கூட இதை ப்ராக்டிக்கலாக அதை நம்ம அமல்படுத்தும் போது என்ன விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் சிஎம்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ போக போக இதை பற்றின நிறையா அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட சாதகங்கள் பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதை அமல்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது.